ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகம் இது என்னது 1.25 இல்லையா? இந்த ஸ்லோகத்துடைய பொருள் ஃபர்ஸ்ட் அதோடைய பொருளுரை பார்த்தீங்கன்னா, பகவான் வந்து பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவா இருக்கிறதுனால யார் யார் மனசுக்குள்ள என்னென்ன நடக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட். ஓகே. அதே மாதிரி அந்த ரிஷிகேஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புலன்களுக்கான அதிபதி அப்படின்னா நம்மளுடைய புலன்கள்னா நம்மளுடைய சென்சஸுக்கான அதிபதிங்கிறதும் அவர் வந்து ஃபுல்லா தெரியும் அப்படிங்கிறது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, அந்த பார்த்தா அப்படிங்கிறது என்னன்னா பிரிதா, குந்தியோடைய இன்னொரு பேர் வந்து பிரிதா, அதனால பிரிதாவின் மகனுங்கிறதுனால அதை கூப்பிடுறது. ஆனா ரெண்டாவது அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம். என்னன்னா அதாவது வந்து அர்ஜுனருக்காக கிருஷ்ணர் வந்து தேர்வட்டியாக சம்மதம் தெரிவிச்சது காரணம் என்ன அப்படின்னா பல காரணங்கள். அந்த பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன அப்படின்னா அத்தையுடைய மகன் அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு தன்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு. அது தவிர அவருடைய என்ன சொல்றது, அவருடைய நெருங்கிய சகா இல்லைன்னா ரொம்ப தூய பக்தர் அப்படிங்கிறது வருகின்ற அத்தியாயங்களை தெரிய போகுது. ஓகே. ஆனா இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இங்க பார், இங்க இருக்கிற அந்த குருவம்சத்தை பார் அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்சுவலா அர்ஜுனனுடைய மனநிலை வந்து எப்படின்னா கொஞ்சம் கர்வம், கொஞ்சம் இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல பார்த்தோன்னா சேனியோர் உபியோர் மத்திய ரதம் ஸ்தாபியோ உத்தமா அப்படின்னு சொல்லும் போது அந்த தார்தராஷ்டிரனுடைய பசங்க வந்து அப்படி என்ன யார் வந்திருக்காங்க எங்களோட சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கொஞ்சம் தமிழ்ல எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் அந்த கர்வம், அந்த கர்வத்தோடைய வெளிப்பாடு. சரி, நான் வந்து ஒரு பெரிய காண்டீவம் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய சத்திரியன், நான் வந்து சண்டை ரொம்ப அந்த ஒரு உத்வேகத்தோட வந்து அப்படி பார்த்துடலாம் யார் தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்காக தான் வந்து ரதத்தை வந்து கொண்டு போய் நடுவில் நிறுத்து அப்படிங்கிறார். சோ அந்த மனநிலையை வந்து அர்ஜுனனுடைய மனநிலையை வந்து கிருஷ்ணர் வந்து புரிஞ்சுட்டு. புரியுது பிரபுஜி. அந்த கர்வத்தையும் நகைச்சுவையா அவர் சுட்டி காட்டுறாருன்றீங்களா? கர்வத்தை நகைச்சுவை அப்படியா? ஓஹோ, உனக்கு யார் இருக்கான்னு பாக்கணுமா, அதோ காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. அங்க வந்து அதேதான் இப்ப திருதராஷ்டிரனுடைய பசங்க முன்னாடி நிறுத்திட்டாருன்னா ஸ்டோரியே வேற மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து இங்க பீஷ்மர், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் எல்லாரும் முன்னாடி வந்து நிறுத்தாரு. அதனாலதான். ஓகே, தேங்க்ஸ் பிரபுஜி. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. Raju Prabhu, you have a clarification? No? Prabhu, Hare Krishna Prabhu. Prabhu, that பிராயச்சித்தம் பண்ணா பாபங்கள் போகுமா? அதாவது பிராயச்சித்தம் பண்ணா பாபங்கள் போகாது. பிராயச்சித்தம் பண்ணா பாவங்கள்ல இருந்து வர்ற இது வந்து உங்களுக்கு அதோடைய the cause will remain the same, the effect will reduce. அதாவது வந்து எப்படின்னா வந்து இப்ப பிராயச்சித்தம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா அதுல இருந்து வர்ற அந்த கஷ்டங்கள், அதாவது இப்ப கஷ்டமோ இதோ நம்ம அனுபவிக்க வேண்டியது வந்து கொஞ்சம் அதோட எஃபெக்ட் நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுல இருந்து வெளியே வர முடியாது. கம்ப்ளீட்டா போகாது. பிராயச்சித்தம் பண்றதே வந்து அட்லீஸ்ட் we have realized the mistake, அதுக்காக பண்றது. அது அந்த ரியலைசேஷனுக்காக பண்றது. பட் அதுல இருந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். அது வந்து that means கால் இப்ப வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சு, கால் போகாம இருக்க, கால் வந்து சும்மா அடிபட்டு போகும் அந்த மாதிரி என்ன வச்சுக்கலாம். தலைக்கு இருக்கலாம் தலைக்கு வந்து தலைப்பாக விட போறது அப்படின்னு சொல்லுவாங்க, இருக்கலாம், நமக்கு தெரியாது, அது எப்படி வேணா இதுவாகும். பட் இன்னொரு விதமா எப்படின்னா வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு கான்சியஸ்னஸ் வரும். ஓஹோ, நம்ம வந்து பிராயச்சித்தம் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா நான் இனிமே பண்ண தப்பு மன்னிச்சுட்டு இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கறதான் அதோடைய இதுவே. ஆனா அதை வந்து சரியவர பயன்படுத்தலைன்னா மறுபடியும் பிராயச்சித்தம் பண்ற மாதிரி மறுபடியும் தப்பு, அப்புறம் பிராயச்சித்தம்ங்கிறது சொல்லப்படலை. அது வந்து அந்த தப்பை பிராயச்சித்தம் பண்ணும்போது ஆக்சுவலா பிராயச்சித்தம் பண்ணும்போது என்னன்னா நம்ம ஏதோ ஒரு யஜ்யம், தானம், தபஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம், தபஸ் பண்ணுவோம். பிராயச்சித்தம் இப்ப பொதுவா ஏதோ தப்பு பண்ணிட்டோம், என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா வந்து ஒரு வாரம் வந்து தொடர்ந்து பட்டினி இருங்க, ஒரு வாரம் இந்த கோயில போய் வந்து 3 வாரம் சுத்திட்டு வாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லும் போது அது என்ன பண்ணுவோம்னா we will undergo some austerity. ஏதாவது ஒரு
கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப வந்து பட்னி எடுக்கிறது, இல்ல வந்து நடந்து வரேன், இல்ல மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்து நம்ம பிராய்ச்சித்தம் பண்ணுவோம். இல்ல ஒரு 100 பேருக்கு சாப்பாடு பண்ணணும், இவங்களுக்கு எல்லாம் இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு இது பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஒண்ணு வந்து நம்ம செய்ய வேண்டிய அந்த இதை வந்து பர்ஃபெக்டா செய்யணுங்கிற அந்த ஒரு பயம் வரும். அதே சமயத்துல நம்ம செஞ்சதுக்கான தப்பை வந்து இனிமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது வரணும், அட்டோன்மெண்ட், அதாவது நம்ம வரணும் அப்படிங்கிறது. அதுதான் அதோடைய இது. கண்டிப்பா அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அந்த மன தைரியம், அந்த மன வலிமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ தட் அப்புறம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை வந்து நமக்கு ரொம்ப பெருசா தெரியாது. இப்போ மாதாஜி சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று பெருசா வர வேண்டியது சின்னதா போய் அது முடிஞ்சிடும். ஸோ அதுதான் அதோடைய தாற்பயம். இப்போ இருக்கிற பிராயச்சித்தம்லாம் இப்ப நீங்க போய் யாராவது ஜோசிக்காரன் சொன்னதெல்லாம் வந்து அங்க இருக்கிற அவங்களுடைய அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிறது. ஓகே, இது பண்ணா போதும், அது போய் அங்க பண்ணா போதும் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல பிராயச்சித்தம்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா பிராயச்சித்தம் பண்றதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். தோஷ பரிகாரம் சொல்றாங்க, அது தோஷ பரிகாரமும் அதே மாதிரிதான். ஆக்சுவலா பரிகாரம் பண்றது, தோஷம் வர்றதுங்கிறது நம்மளால, தோஷம் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். தோஷம் வந்து போகும். அது வந்து இப்ப இந்த தோஷம், சனி தோஷம், இந்த ராகு கேது இதுன்னு அதுதான் போகும். ஆனா அது பண்ணும்போது என்னன்னா அது வந்து ஏதோ ஒரு அப்பீஸ்மெண்ட், அதாவது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு வழிதான். இப்ப நம்ம 4th சாப்டர்ல பார்க்க போறோம். அந்தந்த தேவர்களை அந்தந்த இதுல வந்து வழிபடுறது மூலமா நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கப்பெறும். ஆனா அதெல்லாமே வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். பர்மனன்ட் ரிலீஃப் என்ன அப்படிங்கிறது ஒன்லி இஃப் யூ சரண்டர் டு தி சுப்ரீம் லார்ட். அதுதான் வந்து இதெல்லாமே டெம்பரரி பாயிண்ட். ஓகே பிரபு, थैंक यू. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த ரீசன்ஸ் ஃபார் நாட் டு ஃபைட் வந்து no happiness by killing our relatives and friends, sin will occur. ஓகே, அது புரியுது பிரபு. அப்புறம் வந்து ஃபேமிலி ட்ரெடிஷன் வில் vanquish சொல்றாங்க. ஓகே, that also I understood. What is this when we kill aggregators as Kshatriya accepting a challenge, accepting a challenge னு கொடுக்கறாங்களே, அது what is it? the other reasons கொஞ்சம் சொல்ல முடியுமா? water to forefathers, அத பிண்டம் கொடுக்கலைனா பாவம் வரும். That is the reason I understood. The other community and family welfare activities, அது கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. அது மிச்ச 3 reasons I am not able to understand. So slowly போலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்றீங்களா? ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல பிரபு. இதுதான் புரியல. சரி, நான் சொல்றேன். ஓகே, வைஜெயந்தி மாதாஜி. பிரபு, இப்ப ஜாதி தர்மம் போட்டிருக்கு. ஆக்சுவலா ஜாதியே கிடையாதான பிரபு. இப்ப எப்படிப்பட்ட ஜாதிங்கிறது அது மென்ஷன் இருக்காரு. பகவத்கீதையில எங்கேயுமே ஜாதி அது கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஜாதிங்கிறது இதுக்கு மென்ஷன் இருக்காரு. அதாவது வந்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா, ஜாதிங்கிறது இருக்கு. அது ஒன்றும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த ஜாதிங்கிறது எதனா, அது வந்து கிருஷ்ணர் வந்து சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார்? அவர் வந்து இந்த 4 வர்ணத்தையும் 4 ஆசிரமத்தையும் உருவாக்கினார். அந்த 4 வர்ணமும் அந்தந்த ஆசிரமும் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த சூழ்நிலைகள்ல எப்பேற்பட்ட அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அவங்களுடைய அந்த நிலை, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவங்கவுங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார், ஒரு கம்யூனிட்டி. இப்போ அந்த கம்யூனிட்டி உருவாக்கும் போது அந்தந்த கம்யூனிட்டி வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. சில வழிபாடு முறைகள் அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயின் குரூப்ல இருந்து சின்ன சப் குரூப்ஸ் வந்து உருவாச்சு. ஓகே, இந்த சப் குரூப்ஸ் உருவாக்கும் போது அகைன் தே ஃபாலோட்
அந்த சப்குரூப்ஸ், அதாவது அந்த சமுதாயத்துக்குள்ள ஃபாலோ பண்ணும்போது அவங்கவுங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதுவும் நல்லதுதான். அதாவது நல்லதுன்னா என்ன, அந்தந்த வழிமுறைகள் கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் நல்லது அப்படிங்கிறது. ஆனா அதுவும் அழிந்து விடும் அப்படிங்கிறது. இப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கோம். தமிழ்நாடுல ஏதோ ஒரு 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 சவுத் தமிழ்நாட்டுல ஒரு திருநெல்வேலி பக்கம், இல்ல மதுரை பக்கம், இல்ல தஞ்சாவூர் பக்கம் அப்படின்னா, அந்த சமுதாயத்துல அங்க இருக்கிறவங்களுடைய அந்த தட்ப வெப்பநிலை, அதாவது அங்க இருக்கிற அந்த வெதர் கண்டிஷன்ஸ், அங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டி, அதாவது அந்த இடத்துல இப்ப தஞ்சாவூர் பக்கம் அப்படின்னா மெயினான ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரைஸ் கல்டிவேஷன், கோயில் இது, அந்த மாதிரி வருது. ஸோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல சில விஷயங்கள் உருவாக்கப்படும். ஸோ அதுக்காக அவங்க சில வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு ஸ்தலங்களுடைய அந்த அமைப்பு, அப்புறம் அந்த கோயில் வழிபாடு, அந்த ஆகம விதி, அதே மாதிரி அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸே கூட, அதாவது இப்ப நம்ம வந்து இப்போ இந்த மாசத்துல இப்ப தை மாசம் வந்து தை வெள்ளி, இப்ப ஆடி பூரம் அப்படின்னு சொல்றோம்னா அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்தந்த இதுக்குள்ள ஸ்பெசிபிக்கா பண்றது, அதுதான் வந்து ஜாதி தர்மம். ஓகே, அது ஆனா இப்ப எல்லாம் மாறி மாறி அவங்கவுங்களுடைய அந்த தொழில் அது இதுல சேர்ந்து வந்து மாறிடுச்சே தவிர ஒரிஜினல் ஜாதி தர்மங்கிறது என்னன்னா அதுதான் எல்லாருமா சேர்ந்து. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல வந்து ஒரு திருவிழா அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வருஷா வருஷம் இப்ப கூட நீங்க தமிழ் கேலண்டர் எடுத்து பாருங்க, இந்த இடத்துல இந்த கோயில்ல இன்னைக்கு அப்படி போட்டுருவாங்க. அது வந்து வருஷா வருஷம் நடக்கிற விஷயம். அது எப்படி போடுவாங்க, அந்த மாசம், அந்த நாள், அந்த திதி, அந்த நட்சத்திரம், அவ்வளவுதான். ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஆனா அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள எல்லாம் பிரிச்சு இஷ்டத்துக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் தேவை. இப்ப வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அந்த இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த அப்புறம் நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப நீங்க நார்த் இந்தியால போயிட்டு கடும் குளிர்ல வந்து சில சமயங்கள்ல வந்து அவங்களுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சவுத் இந்தியால அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிதான் நம்ம வந்து அதை வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதை நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு போர்ன்னு வரும்போது எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வருவாங்க இல்லையா. இப்ப இந்த குருஷேத்திர போர் வரும்போது வெஸ்ட் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வந்து சண்டை போட வந்தாங்க இல்லையா. அந்த சண்டை போட வரும்போது என்ன ஆகும், அந்த மக்கள்லாம் வந்து அழியப்படும் போது அந்த ஊர் தலைவர்கள் இல்லைன்னா அந்த ராஜா இல்ல அந்த ராஜா கீழே இருக்கிற தளபதிகள்லாம் வந்து சண்டை போடும் போது அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்தந்த இடங்கள்ல ஜாதி தர்மம் என்ன அப்படிங்கிறது தெரியாம போயிடும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜெகநாதர் இந்த நீலமாதர் கதை தெரியும் உங்களுக்கு. நீலமாதர் கதையில பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசி மக்களுக்குள்ள அந்த காட்டுவாசி இதுக்குள்ள வந்து நீலமாதர் வந்து அற்புதமா காட்சி அளித்தார். அங்க ஒரு கோயில், அந்த பூரி பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துல வந்து நீலாச்சலத்துல வந்து நீலாச்சல இடத்துல கரெக்ட் நீலாச்சலத்துல வந்து அவங்க தகுந்த மாதிரி வழிபாடு செஞ்சிருந்தாங்க. அதுல வந்து இது நோ கொஸ்டின் அட் ஆல், அதாவது தகுந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய தர்மம், அது சரியா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம்னா அது முன்னாடி இருந்த அது வந்து காலப்போக்குல மாறிவிட்டது. இதுக்கு அந்த ஃபண்டாஸ்டிக்கா ஒரு ஸ்டோரி சொல்லுவோம் உங்களுக்கு. ஐ திங்க் நம்ம அந்த கதை ஸ்டோரிஸ்ல இந்த ஸ்டோரி மிஸ் ஆயிடுது. கேட் இன் தி பாஸ்கெட் ஸ்டோரி ஞாபகம் இருக்கா யாருக்காவது? கேட் இன் தி பாஸ்கெட் ஸ்டோரி யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த பூனை செத்து போயிடுமே அதுவா பிரபு? இல்ல பூனை செத்து போகாது. அந்த குட்டி குட்டி பூனை எல்லாம் அது நெருப்புல இதாயிடும் அதுவா? இல்ல சரி நானே சொல்றேன். அது ஒரு ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. ஓகே, அந்த ஊர்லயே அவர் வீட்டு கல்யாணம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இது வந்து என்னன்னா அந்த காலத்துல எல்லாம் கோயில்ல கோயில கல்யாணம் பண்ணுவாங்க. இல்ல வீடு பெருசா இருந்தா என்ன பண்ணுவாங்க, வீட்லயே பெருசா அந்த வீட்டு முத்தத்திலேயே நடுவுல பெருசா போட்டு வாசல்ல பந்தல் போட்டு பெரிய கல்யாணம் இது பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா கல்யாணம் நடக்கும். அந்த ஊருக்காரங்க கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடே வந்து அந்த அந்த ஊர் தலைவரோட வீட்டுல தான் கல்யாணம் இல்லையா, அந்த மாதிரிதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கல்யாணம் வந்து ரொம்ப பிரசித்தி பட்டது அங்க நடக்கும் இல்லையா. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அன்னைக்கு காலையில ஹோம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஹோம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். வீட்டு நடுவுல அந்த பந்தல் போட்டு நடுவுல மண்டபம் எல்லாம் இந்த 4 கால் மண்டபம் சின்னதா கட்டி அதுக்குள்ள எல்லாம் வச்சு எல்லாம் ஆரம்பிச்சுவாங்க. அப்ப வந்து எல்லாரும் பரபரப்பா இருந்துருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு சின்ன பூனை இருக்கும். அந்த பூனை அங்க இங்க வந்து நடந்து ஓடிட்டு இருக்கும்.
அந்த பூனை அங்கங்க ஓடினே இருக்கும். அந்த ஊர் பெரியவர், அந்த வீட்டு பெரியவர், அதாவது அந்த ஜமீன்தார் பாப்பாரு, என்னடா இது அந்த பூனை இது பண்ணிருக்கேன்னா, அப்ப அங்க அந்த பூஜை பண்ற அந்த குருக்கள் சொல்வார், என்ன இது அவசகுணமா பூனை அங்கங்க நடுவில் ஓடுறது, இந்த பூனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அந்த பூனையை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவார், முடியாது. அப்ப என்ன பண்ணுவார், ஒரு பையனை கூடுவார், அவன் வீட்டுல இருக்கிற சின்ன பையன், நீங்க வாடா அப்படின்னு போய் அந்த கூடை எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த கூடை எடுத்துட்டு வருவான். என்ன பண்ணும், நான் சொல்ற மாதிரி பண்ணு, அந்த கூடை வந்து அந்த பூனை அப்படியே வரும்போது கரெக்டா அந்த கூடை அந்த பூனை மேல மூடிடு, கவுத்துடு. சரின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ரொம்ப உற்சாகத்தோட என்ன பண்ணுவான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அந்த பூனை கரெக்டா அந்த ஹோமம் பண்றவர், அந்த இது பண்றவர், அந்த புரோஹிதர் பக்கத்துல வரும். அந்த பூனை கரெக்டா அந்த புரோஹிதர் பக்கத்துல அந்த பூனை வரும்போது அந்த கூடையை கவுத்துருவான். சோ புரோஹிதரும் பரவாயில்ல என் பக்கத்துலயே இருக்கட்டும், இது இந்த கூடை நானே வந்து பாத்துக்கிறேன், அப்படியே ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மூடிடுவோம். அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்வார், இந்த மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த கூடையை வந்து நீ ஓபன் பண்ணக்கூடாது, எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீ ஓபன் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிடுவான் அந்த பையனும். அவனும் போயிடுவான். இதுக்கப்புறம் கல்யாணம் ரொம்ப நல்லபடியா முடியும், எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாம் சாப்பிட போயிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் அந்த பையன் ஓடி போய் வந்து தாத்தா நான் வந்து இந்த பூனையை எடுத்துட்டுமா, இப்ப எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பல வருஷங்கள் ஆகும், ஒரு 20-30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும்போது இதே மாதிரி கல்யாண பேச்செல்லாம் யூஸ்வலா கல்யாண பேச்செல்லாம் நடக்கும்போது அவன் என்ன சொல்லுவான், கல்யாணம் நடக்கும்போது இது பாருங்க, இதெல்லாம் இது, ஆனா முக்கியமா ஒரு விஷயம் தேவை அப்படின்னுவான். என்ன அப்படின்னு, என்ன கல்யாணம் நடக்க போது, இப்ப என்னடா வேணும் அப்படின்னா, இல்ல அந்த கோயில் நடத்துற, சாரி அந்த பூஜை நடத்துற அந்த புரோஹிதர் பக்கத்துல எனக்கு ஒரு பூனை வேணுமே, பூனை எங்க அப்படின்னு கேட்பான். என்னடா வளர்றேன், இல்ல தாத்தாலாம் செஞ்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நானே பண்ணிருக்கேன். அதனால நம்ம வீட்டு கல்யாணத்துல கண்டிப்பா கல்யாணமும் நடந்தா பக்கத்துல பூனை வச்சே ஆகணும், அந்த பூனை வச்சு பூனைக்கு மேல கூடைய கவுத்து ஆகணும், அதுதான் நம்ம சம்பிரதாயம், நம்ம சடங்கு அப்படின்றது. ஸோ மாப்பிள்ளை பையன் கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்தையே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு கஷ்டப்பட்டு ஒரு பூனையை கண்டுபிடிச்சு வந்து பூனையை பக்கத்துல உட்கார வச்சு பூனைக்கு மேல கூடையும் ஒரு கவுத்து வச்சிருவாங்க. இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய சடங்கு. ஸோ கல்யாணம் ஆயிடும். அவன் பிறந்து அவன் வளர்ந்து முடிஞ்சு அவன் தாத்தா விடுவான். அவன் தாத்தாவை அவன் இறக்கும் போது சொல்லுவான், நம்மளுடைய மூதாதையர்கள்ல இருந்து வம்சமா நம்மளுடைய சடங்குல ரொம்ப முக்கியமான சடங்கு ஒண்ணு இருக்கு, நீ என்ன பண்றியோ, தாலி கட்டுறியோ இல்லையோ, கண்டிப்பா புரோஹிதர் பக்கத்துல ஒரு பூனை இருக்கணும்பா, அது மட்டும்தான் வந்து முக்கியம், அது நான் வந்து அப்பையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ என்ன ஆகும், இதுதான் வந்து அவங்களுடைய சம்பிரதாயம், சடங்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது ஜாதி தர்மம் கிடையாது இல்லையா. ஆனா இது மாதிரிதான் வந்து அந்த காலத்துல சில தேவையற்ற விஷயங்கள், புரியாத விஷயங்கள், தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து உள்ள இருக்கிற விஷயமா வந்து என்னது, மூட நம்பிக்கை, இல்லைன்னா வந்து இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய இது, நிறைய விஷயங்கள் உள்ள பூந்து விட்டு. ஓகே, ஸோ பிரபுபாதர் இந்த கதையை சொல்லிட்டு சொல்லுவாரு, இது மாதிரிதான் வந்து there are so many things across, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதுதான் இப்படி இப்படின்னு. ஆனா நம்ம வந்து சாஸ்திரபூர்வமாக, சாஸ்திர விதி, நம்ம தெரியும் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார், இந்த கர்மாவனை செய்யும் போது சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டும், சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அப்படின்னு. சோ அந்தந்த இடங்கள்ல சாஸ்திர விதி மாறாது, ஆனா அதை வந்து சரிவர அவங்களுடைய நிலைக்கு தகுந்தாற் போல அவங்க அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளுப்பாங்க. சோ அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. புத்தரோட காலத்துல, சங்கராச்சாரிய காலத்துக்கு முன்னாடி புத்தரோட காலத்துல என்ன பண்ணாங்க, அந்த சாஸ்திர விதிகளை வந்து தப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதாவது வந்து சரிவர இது பண்ணாம அதை வந்து அவங்களுடைய அந்த தேவைக்கேற்ப மாற்றும் போதுதான் புத்தர் வந்து என்ன பண்ணார், அவதாரம் பண்ணி இதெல்லாம் வேண்டாம், இந்த வேத இலக்கியங்கள் நீங்க புறக்கணிச்சிருங்க அப்படின்னு. சோ அதனாலதான் புத்தருடைய அவதார நோக்கமே அது. அதை மறுபடியும் நிர்மாணம் பண்றதுக்கு தான் சங்கராச்சாரியார் மறுபடியும் வேத இலக்கியங்கள் இந்த இதெல்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் சங்கராச்சாரியார். அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், அது மாதிரி எல்லாம் வந்தது. ஓகே, அதுதான் வந்து நம்மளுடைய அந்த தர்ம வழி பிரகாரம். சரிங்களா. ஓகே, இன்னைக்கு இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஒரு சம்மரி திருப்பி மறுபடியும் பார்ப்போம். சில ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ். ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கறது ஒரு 6:30 போல கேட்கலாம். பட் இந்த மெயினான சில கிளாரிபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் பார்த்துட்டு ஸ்லோகா நம்பர் 36, அந்த ஆத்ததாயினக.
ஃபர்ஸ்ட் கிளாரிபிகேஷன் தான் கேட்டீங்க இல்லையா மாதாஜி? இந்த ஆமா, six reasons not to not to fight. Reasons for not to fight. இந்த ஸ்லோகத்தோட இது என்னன்னா, பாபம் ஏவாஷய தஸ்மான் ஹத்வைதா மாததாயின தஸ்மான் நரஹா வயம் ஹந்தும் தாதராஷ்டான் ச பாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் வித்வான். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து, சாஸ்திர விதி பிரகாரம் 6 விதமான பாவங்களை செய்பவர்களை கொள்வதில் தவறில்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேட்மெண்ட். அதுதான் ஓகே. அதுதான் வந்து ஆத்த தாய்னக. அந்த 6 விதமான மக்கள் யாரு? விஷம் கொடுப்பவர்கள், வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர்கள், அப்புறம் வந்து கொடூர ஆயுதங்களால் வந்து தாக்குபவர்கள், பணம் இல்லைன்னா வந்து சொத்து சம்பத்தை திருடுபவர்கள், அடுத்தவருடைய நிலத்தை அபகரிப்பவர்கள், அப்புறம் அடுத்தவருடைய மனைவியை அபகரித்துக் கொள்வர்கள். இது எல்லாமே வந்து 6 விதமான பாவமான செயல்கள். இதை வந்து செய்பவர்களுக்கு என்ன தண்டனைனா மரண தண்டனை தான். அதாவது வந்து இத வந்து இந்த மாதிரி செய்வங்களை வந்து கண்டிப்பா கொள்ளணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அர்ஜுனனுக்கு கிளியரா தெரியும். என்ன தெரியும்? கண்டிப்பாக இந்த திருதராஷ்டிரன், அதாவது தார்தராஷ்டிரன், அதாவது திருதராஷ்டிரனுடைய புதல்வர்கள் உடைய எல்லாருமே பார்த்தோம்னா இந்த 6 விதமான விஷயங்களை கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் they are qualified to be killed. ஓகே. ஸோ அவங்கள வந்து கொலை பண்றதுக்கான இல்ல அவங்கள வந்து தண்டிப்பதற்கான நிர்ணயம் அவங்களுக்கு வந்து உண்டு. அதாவது இது பண்றதுக்கு அப்படிங்கிறது உண்டு. ஆனா அதை அர்ஜுனன் எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கொலை பண்றவங்க, இந்த மாதிரி இது தப்பான விஷயங்கள் செய்வதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பாவம் வந்து சேருமே அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக இந்த மாதிரி செய்வர்களை வந்து தண்டனை கொடுக்கறதுனால பாவம் வராது. ஆனா அந்த ஞானம் வந்து பாதி தான் தெரிஞ்சிருக்கு அர்ஜுனுக்கு. he is only half, பாதி ஞானம். அதாவது வந்து கொலை பண்றவங்கள வந்து இது மாதிரி இது பண்றவங்க வந்து ஆத்த தாய்னக அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க தவிர, ஆனா அவங்களுக்கு தண்டனை தர்றதுனால பாவம் வந்து வராது அப்படிங்கறதுதான் ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ். ஆனா அந்த ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ்ல பாதி நாலேஜ் தான் தெரிஞ்சிருக்கு. என்னது? இந்த மாதிரி தப்பு பண்றவங்களை வந்து தண்டிக்கலாம் அப்படிங்கறதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அது தண்டிக்கிறதுனால பாவம் வருமே அப்படிங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம், தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இது ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படியே ரொம்ப இதுவா இருந்தாலும் எனக்கு அதுல வந்து ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காக என்ன பண்றான்னா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து பாவம் வந்துருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை he is bringing it. அவ்வளவுதான். ஸோ அதுக்கு பிரபுபாதர் வந்து என்ன பண்றாருன்னா, இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்? இந்த ராவணன், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா ராவணன் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். அதாவது வந்து சூர்பனகை, எல்லாருமே ஏதோ ஒரு இதுல பார்த்தானா வந்து அந்த தண்டனைக்குரியவர்கள் தான் அப்படின்னு. அதே மாதிரி அர்ஜுனனுடைய அற்புதமான அந்த குணநலன் என்ன? இது வெளிப்புறமா பார்த்தா ஏதோ ஒரு பயந்த சுபாவம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற நிர்ணயத்துல நம்ம வந்துடக்கூடாது. சத்திரியர்கள் பொதுவா வெளிப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளகிய சுபாவமாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள் மிக மிக தைரியசாலிகள், மிக அந்த போர் செய்யும் இல்லைன்னா வந்து அந்த சண்டை போடணுங்கிற அந்த உத்வேகத்தோடு இருக்கிறவர்கள். அதுக்குதான் வந்து ராமருடைய உதாரணத்தையும் வந்து இங்க பிரபுபாத் சொல்றார். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் வருகின்ற சாப்டர்ல சொல்ல போறேன். ஓகே. இந்த நம்ம பார்க்க போறோம். என்ன சாப்டர்ல வரும்? I think 4th சாப்டர்ல வரும். 4th சாப்டர்லயும் வரும், 3rd சாப்டர் வரும். நிராசீரியத சித்தாத்மா தெக்வா சர்வ பரிதே சாரீரம் கேவலம் கர்மா கூர்வன் நாப்து கில்விஷம். இது மாதிரி வரும். இன்னும் 2-3 ஸ்லோகங்கள்ல வரும். ஓகே. பிரம்மன் ஆத்யாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோதிஹ லிப்யதே சன பாபேன பத்மபத்ரம் விபாவசஹ. சோ உன்னுடைய கடமை நீ வந்து எந்த விதமான பற்றுதல் இல்லாமல் செய்யும் போது உனக்கு பாவ விளைவுகள் வராது அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா, யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் யுவர் டியூட்டி. அதுல இருந்து அட்டாச்மெண்ட் இல்லாம நீ பண்ணும்போது உனக்கு கண்டிப்பா அதுல வந்து எந்த விதமான பாவ விளைவுகள் அதுல இருந்து வராது அப்படின்னு. லிப்யதே சன பாப்பேன பத்மபத்ரம் விவாம்பசஹ. பத்மபத்ரம்னா வரும். இப்ப நம்ம வந்து
இந்த சாப்டரை பார்க்கும்போது பார்க்க போறோம். எப்படி வந்து ஒரு தாமரை இதழ் மேல அந்த இலை மேல அந்த தண்ணீர் துளிகள் இருக்கோ, அது வந்து தண்ணி அந்த தாமரை இலை பார்த்தீங்கன்னா தண்ணியில இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல தண்ணியோட அந்த இது வந்து அதுல ஒட்டாது இல்லையா? அதே மாதிரிதான் நாமும் நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும். கடமைனா என்ன? இங்க அர்ஜுனன் வந்து கொல்ல வேண்டும் அல்லது போர் புரிய வேண்டும், சண்டையிட வேண்டும் அப்படின்னா அந்த சண்டையிட வேண்டும். அந்த சண்டையிடுவதனால் பாப்பம் இவாம் சாரி லிப்பியத்தே ச பாப்பேன, கண்டிப்பா பாவம் வராது அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்ல வருகின்ற அத்தியாயங்கள்ல நிறைய சொல்ல போறாரு. ஓகே, ஓகே, இது இந்த ஒரு டவுட். இதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல பிரபு, இந்த கொஸ்டின் தான் கேட்டேன். தட் இஸ் இது கொடுத்துருக்கு இல்லையா, இதுல கொடுத்துருக்கு ரீசன்ஸ் ஃபார் நாட் டு ஃபைட்ல கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இதுல கொடுத்துருக்கு பாத்தீங்களா, ரிமார்க்ஸ் சாப்டர்னு. நோ ஹாப்பினஸ் பை கில்லிங் ஓன் ரிலேட்டிவ்ஸ். அதுதான் நான் கேட்டேன். தட் வாஸ் தி நோ ஹாப்பினஸ் பை கில்லிங் ரிலேட்டிவ்ஸ்னா ஜெனரலா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும்னா, இப்ப நானே ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா வந்து ஐ வாண்ட் டு டூ a சக்சஸ்ஃபுல் பார்ட்டி இல்ல ஒரு இது கொண்டாடணும்னா, பொதுவா சத்திரிகள் வந்து ஒரு விஜயம் ஏதாவது ஒரு ராஜ்யத்துல போய் வந்து வெற்றி கொண்டு வந்தாருன்னா, அந்த வெற்றி பெற்றுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ராஜ மரியாதை, அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது எல்லாரும் ரொம்ப அற்புதமா வரவேற்கிறது, அவங்களை வந்து சபாஷ் அற்புதம் ஆஹோ அப்படின்னு சொல்லி எல்லாம் வரவேற்கணும், எல்லாரும் வந்து அவரை பாராட்டணும். அதெல்லாம் பண்ணாதான் சத்திரியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சத்திரியர்களுக்கு வந்து என்ன அவங்களுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா, மற்றவங்க வந்து நல்லா புகழணும். எப்படி புகழ்வாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சி கிடைக்கப்படும். அதே மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையும் சேர்ந்த வெளியே வந்த அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறது இல்லையா? இப்போ ஜென்ரலா நான் வந்து ஏதோ ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டு நானே அதை உட்கார்ந்து அனுபவிக்கிறதுல எந்த விதமான அந்த அந்த நல்ல அதை சொல்றது எப்படின்னா, அந்த பெரிய மகிழ்ச்சியோ எதுவோ கிடைக்கப்பெறாது. அப்படின்னா என் கூட இருக்கிறவங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அது வந்து ஜென்ரலா ஒரு பொதுவான ஒரு இயல்பு தான் இல்லையா? இப்ப நாமளே ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டோம்னா we want to share happiness. நம்மளோட விஷயத்த I have done this. இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் இதுல லிங்க்டின்லயும் ஏதோ ஒரு சின்னதா ஒண்ணு பண்ணிட்டா கூட I woke up at 6 AM அப்படின்னு ஒருத்தன் போடுறான். அது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஓகே, அது மாதிரி தான் வந்து இப்ப இந்த காலத்துல வந்து வாட் எவர் தே வாண்ட் டு டூ, தே வாண்ட் டு ஷோ ஆஃப் தேர் அச்சீவ்மெண்ட். அதுவும் அந்த காலத்திலே இருக்கிறது தான். நான் காமிக்கணும் அப்படின்னா somebody should be there to participate and enjoy and say good. இப்ப அர்ஜுன் என்ன சொல்றான், நான் வந்து இதெல்லாம் இவங்க எங்களுக்கு தேவையானவங்க எனக்கு கூட இருக்கவங்க எல்லாருமே நான் அழிச்சிட்டு நான் யாரு அவங்களே இல்லாத போது எனக்கு இந்த சந்தோஷம் வந்து என்ன பிரயோஜனம்? இதை நான் யாரோட பகிர்ந்து கொள்வேன், யார்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன், யாரோட நான் அனுபவிப்பேன், நான் அனுபவிக்கிறதுக்கே எனக்கு ஆள் இல்லாம போயிடுவேன் அப்படிங்கறதுதான் வந்து அவனுடைய. அதுக்குதான் கிருஷ்ணா சொல்றார், நீ என்னத்துக்கு அனுபவிக்கணும், நீ அனுபவிக்கிறதே வந்து தப்பான ஒரு நோக்கம். உன்னுடைய கடமையை செய்யும் போது அதோடைய பலன் வந்து ரொம்ப இதுவா வந்து நீ பார்த்து அதை வந்து பகவான் எடுத்து சமர்ப்பணம் பண்ணேன்னா உனக்கு அந்த ஆத்மார்த்த திருப்தி கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத அவனுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற. பௌதிக விஷயமா நான் பெருசா அதை அச்சீவ் பண்ணிட்டேன், நீ ஒன்னும் அதுவும் சொல்லுவார் 13வது அத்தியாயத்துல சொல்லுவார், என்னமோ நீதான் பெருசா சண்டை போடுற மாதிரி சொல்றியே, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான் நீ அடிச்சுட்டு இருக்க, ஏற்கனவே அவங்க எல்லாரையும் நான் வந்து அவங்களுக்கு தேதி குறிச்சு நிர்ணயம் பண்ணிட்டேன், நிமித்த மாத்திரமா தமஸ் அபியசா அஜி அப்படின்னு. நீ வந்து உன்னுடைய இதுதான் நீ சொல்ற, யூ ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் தி என்டையர் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அப்பதான் அவனுக்கு புரிய வரும், ஆஹா நான் நினைச்சேன் அதோ நான் தான் பெருசா வந்து பெரிய வில்லாளி காண்டி வச்சுட்டு இருக்கேன், நான் தான் வினஜியன், என்னுடைய 50 நாள் தான் அவங்க எல்லாம் கொல்லப்பட்டார்கள்னு இல்ல, அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது அப்படிங்கறத வந்து அந்த அதுக்கப்புறம் வர அத்தியாயங்கள்ல அர்ஜுனன் புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தது சத்ரியா சேலஞ்ச். நம்ம வந்து பொதுவா வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா அந்த சேலஞ்சுக்கு தகுந்தா போல வந்து சண்டை போடணும் அப்படின்னா சண்டை போட்டுதான் ஆகணும். இப்போ வந்து அவன் முடியாது, நான் வந்து கொடுக்க முடியாது, போர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சண்டை முடியும். ஆனா இங்க அர்ஜுன் என்ன பண்றான், நான் சண்டை போட மாட்டேன், எந்த சூழ்நிலையில சண்டை போட மாட்டேன், எனக்கு வந்து அவங்க நான் நிராயுத பாணியா நிற்கும் போது கண்டிப்பா அவங்க என்ன வந்து அவங்க தாக்க வந்தாலும் நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன், வர்ண சங்கராக குல ஜாதி தர்மம் குல தர்மம். ஸோ அந்த குல தர்மம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தர்மங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், அதனால பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பிண்டம், அதாவது வந்து இந்த தண்ணி மற்றும் இந்த பிண்டங்கள்லாம் தர்றதுனால தான் வந்து மூதாதையர்களுடைய அந்த விடுதலை கிடைக்கப்பெறும். ஸோ இந்த பெரியவர்கள் எல்லாம் நான் வந்து அழிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பிண்டதானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி அந்த விடுவிக்கப்படுறதுக்கான அந்த நிலையும் இல்லாம நிறைய பேர் அப்படியே இருந்துருவாங்க, அதனால எனக்கு பாவம் வந்துடும் அப்படிங்கிறார். அதையும் வந்து கிருஷ்ணர் வந்து வருகின்ற அத்தியாயங்கள்ல இல்ல அப்படிங்கறத சொல்லப்படுறார்.
6:25. ஸோ இந்த ரீசன்ஸ் தான் இப்போ ஆக்சுவலாக நம்ம முன்னாடி இங்கே பார்த்தது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு 6 முக்கியமான விஷயம். பட் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா என்னன்னா இந்த ஒரு ஸ்லோகத்திலயும் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 28வது ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா என்ன முக்கியமா வெளியே வருதுன்னா அர்ஜுனுடைய அந்த கம்பேஷனட் நேச்சர், அவருடைய வாய் குழலுறது, உடல் நடுக்கம் ஏற்படுறது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அவங்கள பார்த்து பயத்தினால இல்ல, அவங்க மேல இருக்கிற அந்த கருணையினால அப்படிங்கிறது. ரெண்டுமே 28, 29 அப்படி. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பௌதிக விஷயமா பயம் இருக்கக்கூடாது, ஆனா ஆன்மீக விஷயத்துல அந்த நிலை இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 30 to 35 தான் இப்ப நம்ம பார்த்தது. இந்த உலக திரைகுண்யா, அதாவது திரைலோக, அந்த 3 லோகங்கள்ல இருந்து வந்து எனக்கு வந்து வெற்றி கிடைத்தாலும் இந்த பூலகத்தை விட்டுருங்க, இந்த 3 உலகத்தை இது கிடைச்சாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் வந்து பொதுவா வந்து ஒரு பக்தனுடைய மனநிலையா இருக்கும். ஆனா நம்மளுடைய நிலை, நம்மளுடைய மனநிலையை விட பகவானுடைய நிலை, பகவானுடைய சங்கல்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் பார்த்து 39ல குலக்ஷய பிரசந்தி குல தர்ம, 40ல வர்ணசங்கரஹ, 41ல பிண்டம் அதாவது லுப்த பிண்டோதக கிரிய, 42ல உற்சயந்தே ஜாதி தர்மம். இந்த இடத்துல வந்து குல தர்மம், குலக்ஷய பிரணஷன் குல தர்மம், இதுல 39ல 42ல உற்சயந்தே ஜாதி தர்ம குல தர்மம் ரெண்டு சொல்றாரு. அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு 43ல நான் சொல்றாரு அனுசுஷ்மமாக அப்படிங்கிறது. அனுசுஷ்மனா என்னது, நான் இதை வந்து என்னுடைய வம்சா வழியா நான் கேள்விப்பட்ட விஷயமே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப செகண்ட் சாப்டர்லயே ஒரு 4-5 ரீசன் பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் தான் அவர் சொன்ன ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸ்க்குலாம் என்னென்ன பதில் அப்படிங்கிறது வருகின்ற ஸ்லோகங்கள்ல அத்தியாயங்கள் எல்லாம் வந்து சொல்லப்படுறோம். ஓகே, அதோடைய ரீசன்ஸ் என்ன அப்படி, அதுக்கு கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுன்னா எப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, இப்போ டைம் வந்து கொஸ்டின் டைம். சரி, யாராவது 2 பேர் வந்து நம்ம வந்து ஃபுல்லா இது கிட்டத்தட்ட ஒரு 44 ஸ்லோகம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ யாராவது 2 பேர் இது வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல ஓகே ஃபர்ஸ்ட் சாப்டர்னா இதுல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு யாராவது 2 பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் குவிஸ், அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்பேன். யாராவது வாலண்டியர் பண்றீங்களா? இந்த சாப்டர் முழுமையா என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு பாயிண்ட், ஒரு 5 பாயிண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இதுதான் அப்படிங்கறத ஷார்ட் சம்மரியா யார் ட்ரை பண்றீங்க? சும்மா ட்ரை பண்ணுங்க, பாயிண்ட் மிஸ் ஆனா நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ராஜு பிரபு, ஓகே வெரி குட். ராஜு அன்ஷா, ஓகே ராஜு பிரபு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சுரேஷ் ஜாயின் பண்ணிருக்காரா? பிரபு ஹரே கிருஷ்ணா. Yes, Raju. Prabhu, I will tell in English, Prabhu. Yes, please, Prabhu, no issues. Please. Sanjaya tells to Dhritarashtra about the situation, Kurukshetra and Dharmakshetra. Because it is Dharmakshetra, because there Dharma only is going to win. That is why it is called as Dharmakshetra. Kurukshetra is called as Dharmakshetra. And slowly this Duryodhana tries to explain Dronacharya, his guru, about the opposite side army. And at the same time, he explains about his own army. And also he gives an impression that his army is more powerful than that opposite army. And all the people will now, they will Sankabudam. They're all Panchajanyam by Sri Krishna Bhagavan, and Devadatam by Arjuna. Like that, all the people will
sound, the sound in the with the sankas. Then afterwards, then Arjuna wants Sri Krishna. Arjuna almost he gets prepared to fight, and he keeps his arrows and bow intact. And when he is about to start, he shows an impression that he is ready to fight. But he says he wants to see the entire army who are there in the opposite side, his own kith and kin. He just wanted to he wanted to oversee them and have a look at them. So he asked Lord Krishna to take the Radha to in between the armies. And Lord Krishna, being Radha Saradi, he obliges his Shishya, his Bhakta, and he takes the chariot into the middle of that battlefield. There, after seeing this Dronacharya, this Bhishma, Arjuna gets puzzled, and he becomes nervous. He becomes weak, and he feels tiresome, and he feels as if he is not. He is somewhat reluctant to fight. He shows the signs of reluctance of fighting. Then he says, "There is no benefit of fighting because he is going to kill his own kith and kin. Because for what he is fighting, he is going to get, prosperity and the kingdom and all that, which is going to be enjoyed by his own kith and kin. Those people are now going to be killed, and also killing his own guru and his own, grandfather. All these things makes him very highly nervous, and he says that he is how he is going to be benefited by fighting. He asks Lord Krishna, and he also says that these all going to give him sin only, because he is killing his own kith and kin, and if he kills his own kith and kin, the complete Varna Sankara will happen, and Kula Dharmam will go away, and Jati Dharmam also will be destroyed. All these things he feels very much for that, and he feels he is going to get sin only by killing them. And Pindapadam, this because when you kill those people, all the ladies also may become unfair, and they will lose their chastity, and all this Varna Sankara will happen, and thereby there will not be people to give Pinda Pradhana also to their own ancestors, which is again a very big sin. So, citing all these reasons, he says that he is reluctant to kill, and he feels very much perturbed, and he will sat down. He will, just like in a collapsing mode, he sits down in the Radha and looks at Krishna. That's all, Prabhu. I think I've covered. Very wonderful, Prabhu. Very nice. Absolutely fantastic. Good. Very good. Okay, we'll hear from Charu Mataji. Then we will see somebody else. Charu Mataji, please. தெரிஞ்ச அளவு சொல்றேன் பிரபுஜி, தப்பு இருந்தா அது பண்ணிக்கோங்க. Am I audible? Yes, Mataji, very much audible, please. Thanks. Okay. தெரிஞ்ச அளவு சொல்றேன். First வந்து Dhritarashtra is asking Sanjaya what is the situation there in Kurukshetra. Kurukshetra here we refer it as Dharmakshetra, as it is a religious place, and Krishna is there, so only good things are bound to happen, and only the best ones will win. So that is Dharmakshetra. Next, Sanjaya, who has the eye to see everything in the happenings, every happening in Kurukshetra, he tells the king in a very tactful manner, though he knows that it is only Pandavas who is going to win.
he is telling him what is exactly happening and how the armies are set up there. Next set of slokas are as if Duryodhana talks about his armies, though Duryodhana knows that Krishna is on the other side and they are prone to get defeated. He does not, he wants to keep everybody motivated. So he takes that position of motivating everybody. And he talks about all the way how strong they are because of Bhishma's role in their side. And to encourage others also, he tells you all have to safeguard Bhishma being in every nook and corner so that he is also protected. And he motivates others also. Then the next set of slokas talks about Arjuna. Talks about Arjuna talking to Krishna. Initially, Arjuna is what to say? He is very confident that he is very strong of going for the war. But then he asks Krishna to take him in front of the Senas to understand whom and all he is going to fight with. He wants to understand how the opposite army is set. Now Krishna takes him there and he tells Arjuna, oh, you want to see who and all you want to fight with? Now you see, and he takes him in front of, no, before that, I think the slokas describe the blowing of conches. Sanga murangarada solludhu. And after that, what Krishna does is come and see whom you're going to fight with. He takes Arjuna there, and now after seeing his own grandfather, his own teachers, his own friends, brothers and all, brothers, sons and other all relatives, he started feeling, he starts trembling, saying, what am I going to do? And the next set of slokas fully talks about how he is shaking with fear, thinking that he is going to, by fighting and killing people in the other side of the army, he is not doing anything but destroying his own family, by which then the slokas talks about how the family tradition and all will be destroyed, how the women will get polluted, how the unwanted children will be born. All of those are spoken in the other verses. As elders, if he kills all the elders, there will be no one to guide him, and there'll be no one who can teach moral values. He also talks about he is only looking at all bad shagun, and he might not have any reason to feel happy about, even if he wins, he might not have any reason to feel happy about, as he will not have any of his kith and kin to share his happiness. All that he talks about, and he is totally confused to such an extent that he drops his Gandhibam and looks at Krishna, and he asks him, what have I come here to do? Instead of me killing, why don't you kill everybody? He talks like that, without understanding that Krishna already has every plan in hand, and he has already killed everybody. He is just using him as a reason to say that for killing others on the other side, and it is only Dharma which is going to have victory. So that is what is discussed in the first chapter. It's a short summary. I think I have missed many points, but somehow that's all I have to say. Thank you. Hari bol. Very nice, Mataji. It's fantastic. I think mostly everything
90% or what? நீங்க நல்லாவே கவர் பண்ணிருக்கீங்க. There's no question in thought. Okay. Thank you, Prabhuji. Thanks. Hare Krishna. Tomorrow we'll get into second chapter, but I believe இன்னைக்கு எல்லாரும் ஓரளவுக்கு first chapter எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Yes, Mataji. Jai Shri Mataji, you want to try? No. You ask me questions, நான் அந்த கிருஷ்ணரோட பேரெல்லாம் சொல்றேன் பிரபு. சம்மரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஈஸியான क्वेश्चनலாம் கேட்க போகுது. அதெல்லாம் ஈஸியான क्वेश्चन. சரி, நீங்க என்ன கேக்குறீங்க கேளுங்க பிரபு, தெரிஞ்சது சொல்றோம். நீங்க சொன்னீங்கல்ல கிருஷ்ணரோட அதர் நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, அதெல்லாம் நேம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா, அர்ஜுனாவோட பேரு அதெல்லாம் கேட்டீங்களே, அது கவுன்ச்சு என்ன கவுன்ச்சோட பேரு அதெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து choose the correct answer. அதெல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ். சரி, ஓகே. சம்மரி எல்லாம் கொஞ்சம் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் பிரபு. அது இன்னும் no problem. Next time I'll try. Sure. Good. Okay. You make an attempt. For example, how Charu Mataji attempted. If you make an attempt, you will definitely get it. Yeah. Correct. First question வந்து what is meant by nimitani viparitani? புக்க பார்த்து கூட படிக்கலாம். அது புக் எடுங்க, அதை பார்த்து கூட சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்துல வருது. ஓகே, சாரு மாதாஜி. வேற யாராவது? ஜெயமாலட்சுமி. ஓகே, சோ இந்த ஆன்சர் வந்து ஜெயமாலட்சுமி சொல்லணும். நான் அப்புறம் சொல்லுங்க மாதாஜி. கெட்ட சகுனங்கள். கெட்ட சகுனங்கள். அதான் எந்த ஸ்லோகம், எதுக்காக, யார் சொல்றது? அதை நான் கவனிக்கலையே பிரபு. அது என்ன மீனிங் மட்டும் எழுதி வச்சேன்னா. மாதாஜி ட்ரை பண்ணுங்க. நிமித்தானி விபரீதானி வந்து 1.30. நச்ச சக்னம் யவஸ்தாதும் பிரமத்வ சமே மனஹ நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ. Arjuna talks to Krishna. He says he is only seeing all bad shagun and he does not want to fight. Okay. வைஜெயந்தி மாதாஜி ட்ரை பண்றீங்களா? அது யாரோ பார்த்தாங்க. ஓகே, சொல்லுங்க. பிரபு, அதாவது வந்து இந்த இடத்துல அர்ஜுனன் வந்து ஒரு அறியாமையில இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. ஏற்கனவே வந்து கிருஷ்ணர் வந்து அவர் எல்லாரையும் கொன்னுட்டாரு. இருந்தாலும் இந்த இடத்துல அவர் கொல்றதுனால நமக்கு வந்து எதுவும் கிடைக்காது. ஒரு அவெல்லாம் வந்து ரொம்ப பேராசைப்படுறா. அந்த பேராசைப்படுற கொல்றதுனால எந்த விதமான இதுவும் பலனும் எனக்கு எதுவும் கிடைக்காது. அவ போனதுக்கு அப்புறம் எந்த பலனும் கிடைக்காது. அதாவது ஒரு அறியாமையில இருக்கிற மனநிலையில வந்து அர்ஜுனன் வந்து இதை பேசுறாரு. சரி, வேற யாராவது? ஓகே, முக்கியமான விஷயம் என்ன? காரணம் அதனுடைய விளைவுங்கிற மாதிரி. சமஸ்கிருத வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் வந்து அதோட சுத்தி வர்ற ஆன்சர். பட் மெயினான பாயிண்ட் என்னன்னா, இந்த காரணத்திற்கான விளைவுகள் அப்படிங்கிறது தான். ஸோ விபரீதமா நான் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து இதெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து எக்கச்சக்கமான காரணங்கள் மனசுல தோன்றது. இந்த காரணங்கள்னால விபரீதமா இதெல்லாம் நடக்க போறது. அதனால நான் வந்து சண்டை போட மாட்டேன். அதாவது கெட்ட சகுனங்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன இதுன்னா, இந்த சில இப்ப நான் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஓடுறதுலாம் என்ன அப்படின்னா வந்து எல்லாமே வந்து நல்லபடியா இல்ல, எல்லாமே வந்து ஆப்போசிட்டா இருக்கு, எல்லாமே வந்து விபரீதமா நடக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன அப்படிங்கறதா வருகின்ற ஸ்லோகங்கள்ல அவர் சொல்றாரு. சோ இந்த நிமித்தமா இப்ப நம்ம தமிழ்ல இந்த நிமித்த மாத்திரம் இந்த இதுவா நான் பார்த்தேன், இந்த நிலையில பார்த்தேன் அப்படின்னா அதோடைய விளைவு என்ன? விளைவு வந்து விபரீதமா இருக்கு அப்படின்னு. பொதுவா வந்து ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதோட விளைவு வந்து டைரக்டா அந்த இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு. சோ இந்த இதுனா இதுதான் அப்படின்னு. ஆனா இந்த இதுக்கு நான் பாக்குறேன்னா எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப நான் வந்து கொல்றேன் அப்படின்னா எனக்கு வெற்றி தானே கிடைக்கணும். ஆனா நான் கொல்றதுனால எனக்கு வந்து வெற்றி கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் இல்லையே. நான் வந்து சண்டை போட்டா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கலையே. நான் சண்டை போட்டா எனக்கு இது பண்ணலையே. ஆனா இதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டா தான் இருக்கு. அதனால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து
ஏற்கனவே உங்களுக்கு ஜாதி தர்மம்னா தெரியும், இதுவும் தெரியும். அனுசுஷ்ரமா வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. செல்வி மாதாஜி சொல்லுங்க. அனுசுஷ்ரமா. அனுசுஷ்ரமானா சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன்னு அர்ஜுனன் சொல்றாரு. நான் இதெல்லாம் செஞ்சேன்னா குலதர்மம் ஜாதி தர்மம்னா இதாயிடும். அதை வந்து நானு அப்படி குலத்தர்மத்தை கெடுக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சீட பரம்பரை வாயிலா கேட்டதுனால நான் இந்த இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் சொல்றாங்க. அதுக்கான என்ன என்ன காரணம் சொல்றாரு? அதனால இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பர்ஃபெக்ட், ஓகே. மித்ர தோஹேச்ச பாதகம். யாராவது மித்ர துரோஹேச்ச பாதகம் ஸ்லோகத்தோட பார்த்து கூட சொல்லலாம். ஸ்லோகம் அவர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாரு மாதாஜி. ஓகே, வேற யாராவது? ஓகே, சொல்லுங்க. எந்த ஸ்லோகம்? ஸ்லோகம் 37. யத் யத் ஏதே ந பஷ்யந்தி லோபோ பஹத சேதசஹ குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹேஷ பாதகம். நண்பர்களுக்கு துரோகம் செய்யறதுனால குல நாசமாகும், அந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது அப்படின்னு அர்ஜுனன். அது குற்றம்னு தெரிஞ்சும் இதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர். யாராவது மித்ர தோஹேச்ச பாதகம் அப்படின்னா மித்திரர்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி அப்படிங்கிறது. ஆனா பிரபுபாத் அது வந்து எப்படி டிஃபைன் பண்றாரு? இது வந்து மித்திரர்கள்லாம் வந்து நமக்கு எனக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள், அவங்களுக்கு வந்து துரோகம் பண்றதுனால பாவம் வரும். ஆனா இந்த இடத்துல அந்த மித்திரர்களா இல்லையா? மித்திரர்கள் தான். இங்க வந்து அர்ஜுனன் சொல்றது மித்திரர்கள் அப்படின்னு. மித்திரர்கள்னா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க உண்மையிலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? They are not friends, Prabhu, because they are cheating. என்ன சீட்டிங்? அவனை ஏமாத்துறதான பிரபு. ஹலோ, ஹரே கிருஷ்ணா. சொல்லு. பிரபு, ஆக்சுவலி வந்து தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், பட் வந்து எப்படின்னா அவங்க ஆக்சுவலி தே ஆர் நாட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து சங்கம் வந்து அப்படி சேர்ந்திருக்காங்க. அந்த ஈவிலோட சங்கம் சேர்ந்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரியாம அது அப்படியே இதாயிடுச்சு. சோ அந்த கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ட்டு. ரெண்டு பேரும் சொன்னது கரெக்ட் தான். சோ எழுத்தாப்புல இருக்கிறவர்கள்லாம் வந்து எனக்கு நண்பர்களாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா வந்து எதிர்த்து போரிடணும்னு வந்தாச்சு. சோ அதனால வந்து அந்த சூழ்நிலையில வந்து அவங்க மித்திரர்களா பார்க்க கூடாது. இப்ப நம்ம யூஸ்வலா இந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, ஊர்ல எல்லாம் விளையாடும் போது இது போடும் போது திடீர்னு நம்மளோட ஃப்ரெண்டே வந்து ஆப்போசிட் டீம்ல விளையாடும் போது, இவன் என் ஃப்ரெண்டு தானே, அதனால இவனுக்கு பதிலா நான் தோத்து போயிடுறேன், நான் அவுட் ஆயிடுறேன், நான் 6 அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, நான் வந்து விளையாடணும்னா என்னுடைய பங்குக்கு வந்து நான் எப்படி விளையாடணுமோ அது கண்டிப்பா விளையாடுவேன். என்னோட ஆப்போசிட் சைட்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட. இங்க பார்த்தோம்னா தர்மத்துக்கு புறம்பா என்னுடைய நண்பர்கள் தான், ஆனா சீட்டர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஏமாத்தி என்ன சீட்டர்ஸ்ங்கிறது ஓகே. இன்னொன்னு என்னன்னா, தெரிஞ்சே வந்து ஆப்போசிட் சைட்ல போய் வந்து எனக்கு எதிராக வந்து சண்டை போட வந்துட்டாங்க. அதனால வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து அந்த மித்ர துரோகம் அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கறத தெரியல. ஆனா அர்ஜுனன் என்ன சொல்றான், இது வந்து மித்ர துரோகம் பண்றதுக்கு நான் விருப்பம் இல்லை அப்படிங்கிற. அவங்க வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க, ஆப்போசிட்ல போயிட்டாங்க, தப்புதான், ஆனாலும் பரவாயில்ல அப்படி. சரியா? ஓகே. சோ இந்த சாப்டர்ல மெயினா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல முக்கியமான பாயிண்ட் இந்த சாப்டரோட டைட்டிலே அர்ஜுன விஷாத யோகம், அப்சர்விங் த ஆர்மி. ரெண்டு மெயினான பாயிண்ட். ஸோ அர்ஜுனுடைய
அந்த அற்புதமான குணநலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் இஸ் நேச்சர். 2 இந்த ஆர்மியோடைய இந்த பொசிஷன் இதெல்லாம் என்ன. 3 அர்ஜுனன் ஏன் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரீசன். இதுதான் மெயினான பாயிண்ட். இந்த ஃபவுண்டேஷன் வச்சுதான் வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து மறுபடியும் வந்து கண்டினியூ. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு தொடர்ந்து நம்ம செகண்ட் சாப்டரை கண்டினியூ. ஓகே. சாப்டர்ல நம்ம மெயினா பார்த்தது இதுதான். மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் துரியோதனுடைய இந்த கிங் இந்த மற்ற ராஜாக்கள்லாம் இருந்தது. இந்த க்ளோயிங் ஆஃப் த கான்ஷியல்ஸ் பார்த்தோம். கிருஷ்ணர் அர்ஜுனர் வர்றது இதுவும் இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் அழகான வர்ணனைகள். அதாவது சும்மா சர்வசாதாரணமா வந்து சேனையோர் உபியோர் மத்தியே இந்த வருது அப்படிங்கிறது வந்து சஞ்சயன் வந்து ரொம்ப அழகா வர்ணனை. அதாவது வந்து கிருஷ்ணர் அர்ஜுனன் வரதே ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படிங்கிறது. ஸோ ஒரு படத்துல வந்து ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சதுன்னா இதெல்லாம் மகாபாரதத்துல இருந்தான். இப்ப இந்த காலத்துல படத்துல ஹீரோ இன்ட்ரடக்ஷன் தான் சும்மாவா பண்றாங்க, சும்மாவே எல்லாம் பில்டப் கொடுக்குறாங்க இல்லையா. ஆனா கிருஷ்ணன் அர்ஜுனன் வரதான் ஒரிஜினல் ஹீரோ இன்ட்ரடக்ஷன். ஸோ அதுதான் கூட சொல்லும் போதே அர்ஜுனன் கூட இருக்கிறது யாரு, ஹனுமாருடைய அந்த கொடி, அந்த அற்புதமான அந்த இடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேர் அப்படிங்கிற இது அந்த இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் வந்து அற்புதமா அர்ஜுனனுடைய அந்த குணநலன்கள் அப்படின்னு பயந்த சுபாவம் கிடையாது அப்படிங்கிற அந்த குணநலன்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. அப்புறம் அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த காரணங்கள், சத்திரியனா இருக்கிற நிலை, அவனுடைய மனநிலை, இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். சரியா? அதோட ரீசன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நாளைக்கு செகண்ட் சாப்டர். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த சாப்டர்ல வந்து சில சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ் இப்ப நான் இன்னைக்கு கேட்ட மாதிரி நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு டைரி எடுத்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லோகா நம்பர் அந்த வேர்டு மட்டும். ஸோ தட் நாளைக்கு அந்த வேர்டு இப்ப தர்மக்ஷேத்ரே, அதுக்கப்புறம் வந்து குலஸ்திரீ ஸ்திரீ, நம்ம நீதி வந்து அனுபத்மஜா கேட்ட மாதிரி ஸ்திரீ அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜாதி தர்மம், குல தர்மம், நிமித்தானி, விபரீதானி, இந்த மாதிரி ஒரு 15 வேர்ட்ஸ் இருக்கு. 15 வேர்ட்ஸ். அதை நீங்க மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னென்ன அப்படின்னு. பாஞ்சஜன்யம், ரிஷிகேஷம், கேசவா, மாதவா. மாதாஜி நோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, கேசவா, மாதவா, மதுசூதனா, ஜனார்தனா. அதே மாதிரி குடாகேஷா, பரந்தபா, பிரிதா, நிறைய இடங்கள்ல பரந்தபான்னு வரும். ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்க நோட் பண்ணி